ஒரு நல்ல ஃபோராம் மசில் வளர்க்கறது ஈஸி தான். ஆனா அவசரப்பட்டீங்க, உங்க ஃபோராம் என்னைக்குமே வளராத போயிடும். இந்த தவறை செஞ்சுதான் நிறைய பேர் அவங்களோட ஃபோராம் மசிலை இழந்து இருக்காங்க. அதுவும் இப்போது ஜிம் கோயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோராம் மசில் வளர்க்கறதே ஒரு பெரிய டஃப் டாஸ்கா இருக்குது. காரணம் அதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். உங்களோட ஃபோராம் மசில் பைசிப்போட ஸ்கின்னியா தெரியுதா? நீங்களும் ஒரு நல்ல திக்கான ஃபைட்டர் ஸ்டைல் வெயின் கண்டக்ட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபோராம்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கறீங்களா? இன்னிலிருந்து ஃபோராம் டேவை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னைக்கு இந்த பதிவுல உங்களோட ஃபோராமை எப்படி ஃபாஸ்டாகவும் நேச்சுரலாகவும் க்ரோ பண்ண முடியும்ன்றதான் பார்க்க போறோம். நீங்க சப்போஸ் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றாலும் சரி, இல்ல வீட்ல இருந்தே எக்ஸசைஸ் பண்றாலும் சரி, இந்த ரொட்டீன் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ரொட்டீனா இருக்கும் போது உங்களோட ஃபோராமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. அதனால கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. ஏன்னா நான் இந்த பதிவுல உங்களுக்கான ஒரு சீக்ரெட் ப்ரோ டிப்ஸ் கொடுக்க போறேன். இதை நிறைய ஃபைட்டர்ஸும் பாடி பில்டர்ஸும் அவங்களோட ரொட்டீன்ல பயன்படுத்துவாங்க. ஒரு சூப்பரான ஃபோராம்ஸை வளர்க்க யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க. இப்ப ஃபோராம்ஸ் எதுக்காக இவ்வளவு ஒரு முக்கியமான மசிலா இருக்குது? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஃபோராம்ஸ் வெறும் லுக் தரக்கூடிய ஒரு மசில். அப்படி ஆக்சுவலி கிடையாது. ஃபோராம்ஸ் உங்களுக்கான ஒரு ப்ராப்பரான சூப்பரான கிரிப் தரக்கூடிய மசில், கூடவே நல்ல ஸ்ட்ரென்த்தையும் தரும். அது மட்டும் இல்லாத உங்களோட ஃபோராம் மசில் ஒரு பிகரான ஒரு தோற்றத்தை தரக்கூடிய ஒரு மசிலா இருக்குது. ஓவரால் ஆர்ம்ஸுக்கே ஒரு ஸ்ட்ராங்கான கிரிப் நீங்க எடுத்துட்டீங்கனாலே ஒரு பெட்டரான லிஃப்டும் தருது, ஒரு பெட்டரான ஃபார்ம் தந்து உங்களோட ஓவரால் அப்பர் பாடி மசிலை ஆக்டிவேட் பண்றதுக்கே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது இந்த ஃபோராம் மசில். அதனால ஒரு 5 முக்கியமான எக்ஸசைஸ் உங்க ஃபோராமுக்கு சொல்லி தர போறேன். இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்ட் கர்ல். இந்த ரிஸ்ட் கர்ல நீங்க டம்பல் மூலியமாவும் டார்கெட் பண்ணலாம், இல்ல பார்பல் மூலியமாவும் டார்கெட் பண்ணலாம். ஒரு 3 செட் எடுத்துங்க. மேக்ஸிமம் 15 ரெப் ரேஞ்சில நீங்க ப்ராப்பரா டார்கெட் பண்ணணும். ப்ராப்பரா எப்படின்னா ஸ்லோவா பர்ஃபார்ம் பண்ணணும், ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும், ஃபுல்லா ஸ்குவீஸ் பண்ணணும். இப்படி நீங்க பண்ணக்குள்ள உங்களோட ஃபோராம் இந்த ரிஸ்ட் கர்ல சூப்பராகவே டார்கெட் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ரிஸ்ட் கர்ல். நிறைய பேர் இந்த எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்றதே இல்லை. ஆனா இந்த எக்ஸசைஸ் டஃபா எப்படி இருக்குதோ அந்த அளவு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய, ஓவரால் ஃபோராம் மசிலுக்கு நல்ல லுக் தரக்கூடிய மசில். ஏன்னா இது உங்களோட ஃபோராம் எக்ஸ்டென்சர் மசிலை டார்கெட் பண்ணுது. அதனால இது மட்டும் என்னைக்குமே உங்களோட ரொட்டீன்ல ஸ்கிப் பண்ணவே கூடாது. இப்ப 3வது எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வாக். இது ரொம்பவே முக்கியம். இது நீங்க டம்பல் எடுத்து பண்ணலாம், இல்ல ஜிம்ல உங்களுக்கு பேக் இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்து பண்ணலாம். இதுதான் அந்த எக்ஸசைஸ் நிறைய ஃபைட்டர்ஸ், ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் ரெப் ரேஞ்சிலே அவங்களோட மசிலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. சோ இவங்க இந்த அளவு பெருசா ஒரு ஃபோராம் வச்சு இருக்கிறாங்க, நல்லா க்ரோ பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் இந்த எக்ஸசைஸ் தான். இதையும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. இப்ப 4வது எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா டவல் ஆங்ஸ். இது டவல் ஆங்ஸ் கூட சொல்லலாம், இல்ல டெட் ஆங்ஸ் கூட சொல்லலாம். இது நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு புல் அப் பார்ல டவல் எடுத்து நீங்க ஹேங் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் உங்களோட ஃபோராம் மசிலை பில்ட் பண்றதுக்கு. இது நீங்க 3 செட் வச்சு டார்கெட் பண்ணீங்க ஒரு 15 to 16 ரெப் ரேஞ்சில். இப்ப 5வது எக்ஸசைஸ் ரொம்ப காமனான எக்ஸசைஸா இருந்தாலுமே நிறைய பேர் ஜிம்ல இதை பண்றதே இல்லை. அதுதான் ஹேமர் கர்ல். இந்த ஹேமர் கர்லையும் முக்கியமா உங்களோட ஃபோராம் மசில் தான் டார்கெட் ஆகும். அதனால எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும்னா பைசிப்பை டார்கெட் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த நேரத்துல ஹேமர் கர்லை யூஸ் பண்ணக்குள்ள நியூட்ரல் கிரிப்ல முடிஞ்ச அளவு உங்களோட ஃபோராம் மசிலை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். இதுல உங்களோட ஃபோராம் மசில் சூப்பராகவே டார்கெட் ஆகுது. இந்த எக்ஸசைஸ் வெறும் பைசிப்க்கு மட்டும் இல்ல, முக்கியமா ஃபோராமுக்கான ஒரு மசில். ஸோ இந்த 5 எக்ஸசைஸ் மூலியமா நீங்க உங்களோட ஃபோராமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இப்போ இந்த ஃபோராம் மசிலுக்கு நீங்க எந்த மாதிரி ரிகவரி டைம் கொடுக்கணும், என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஃபோராம் மசிலும் உங்களோட ஓவரால் பாடி மசில் மாதிரி தான். இது நீங்க எப்பயுமே ஓவர் ட்ரெயின் பண்ணவே கூடாது. இதுக்கு ரெஸ்ட் ரொம்பவே முக்கியம். அதனால எப்பயுமே ஃபோராம் மசில் நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 48-72 hours ரெஸ்ட் விடுங்க. அப்பனா வாரத்துல ஒரு 2 டைம் மேக்ஸ் டு மேக்ஸ் 3 டைம் உங்களோட ஃபோராம் மசிலை டார்கெட் பண்ணலாம். நிறைய பேர் டெய்லி போய் டார்கெட் பண்ணுவாங்க. இப்படி நீங்க டெய்லி டார்கெட் பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் உங்களோட ஃபோராம் மசில் வளராத போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த தவறை செஞ்சுதான் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னி வரைக்குமே அவங்களோட ஃபோராம் மசிலை பில்ட் பண்ண முடியல. அதனால நீங்களும் இந்த தவறை செய்யவே கூடாது. இப்ப ஃபோராம் மசில் இன்னொரு முக்கியமான மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ரிஸ்ட் கர்லோ இல்ல எந்த ஒரு கர்லோ பெர்ஃபார்ம் பண்ணாலும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுவீங்க. எப்பயுமே மொமெண்டமை விட ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணி டார்கெட் பண்றதுதான் ஃபோராமுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பண்ணக்குள்ள உங்களோட ஃபோராம் நல்லாவே டார்கெட் ஆகுது. அதை நீங்க ஃபாஸ்டா பண்ணக்குள்ள வெறும் பிளட் சர்க்குலேஷன் அதிகமா போய் பம்ப் மட்டும் தான் ஆகும். அந்த மசிலை உங்களால டார்கெட் பண்ண முடியாது. இதனால ஃபியூச்சர்ல உங்க ரிஸ்ட் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது.
இப்ப இதையும் தாண்டி உங்க ஃபோராம் மசில வெறும் ஃபோராம் அடிக்கிற அன்னைக்கு மட்டும் இல்லாத நீங்க எந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே உங்களோட ஃபோராம வளர்த்து எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோ டிப்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு எப்ப நீங்க டம்பல் எடுத்தாலும் இல்ல பார் எடுத்தாலும் இல்ல எதை நீங்க ஹோல்டு பண்ணாலுமே ஒரு ஃபேட் கிரிப் உள்ள பொருளா தான் நீங்க ஹோல்டு பண்ணணும். இப்ப நிறைய ஜிம்ல பார்த்திருக்கிறோம், 2 வகையான பார் இருக்கும். ஒன்னு மெலிசா இருக்கும், இன்னொன்னு தடிசா மொத்தமா இருக்கும். உங்களோட ஃபோராம் மசில் வளர்க்கணும்னா நீங்க தடிசான பார் எடுத்து தான் டார்கெட் பண்ணணும். இதுல உங்களோட ஃபோராமுக்கு நல்லாவே கிரிப்பும் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். கூடவே நீங்க டார்கெட் பண்ணக்கூடிய அந்த மசிலுக்கு பாத்தீங்களா, இதுவும் எக்ஸ்ட்ராவா டார்கெட் ஆகும். அதே நீங்க மெலிசா இருக்கிற பார் எதை நீங்க எடுத்தீங்கனாலுமே உங்களால எந்த மசிலுமே ப்ராப்பரா டார்கெட் பண்ண முடியாது. அதால முடிஞ்ச அளவு இப்போ ஒலிம்பிக் பார்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் நல்லா தடிசா வரும். அதே போல பார் தான் நீங்க உங்க ஜிம்ல இருந்துச்சுன்னா பயன்படுத்தணும். அது மாதிரி டம்பல் எடுத்தாலுமே சப்போஸ் உங்களுக்கு நீங்க வேணும்னா ஒரு எக்ஸசைஸ் ஸ்டோர்ல போய் நீங்க வாங்கிக்கலாம். கிரிப் வருது, அந்த கிரிப்பை வாங்கி பார்க்கோ டம்பலுக்கோ சப்போஸ் ஜிம்ல இல்லைன்னா அதை நீங்க ஆட் பண்ணி அடிஷனலா நீங்க டார்கெட் பண்ணக்குள்ள உங்களோட ஃபோராம் மசிலையும் அடிஷனலா நீங்க எந்த மசில டார்கெட் பண்றீங்களோ அதையும் உங்களால வளர்க்க முடியும். அதனால கிரிப் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்க எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும். அதனால எப்ப நீங்க டார்கெட் பண்ணாலையும் வால்யூம் மேலையும் கன்சிஸ்டன்சி மேலையும் ஃபோக்கஸ்டா இருங்க. இதை நீங்க ரெகுலரா பண்ணக்குள்ள பாருங்க உங்களோட ஸ்லீவ்ஸும் டைட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ கண்டிப்பா இந்த ஃபோராம்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அப்படி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்றீங்க. நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஃபோராம்ஸே டார்கெட் பண்ணலன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்றீங்க. அவங்களும் சூப்பரான ஒரு ஃபோராம்ஸ் வளர்க்கட்டும். சப்போஸ் நீங்க வீட்டுல இருந்தே உங்களோட ஃபோராம் மசாலா வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட் போட்டுருங்க. ஹோம் ஒன்லி வெர்ஷன் அதுக்கான அப்டேட் அடுத்தது உங்களுக்காக நான் கொடுப்பேன். ஸோ ட்ரெயின் ஹார்ட், கன்சிஸ்டன்சியா இருங்க, ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. வெயிட் பண்றேன் அடுத்த வீடியோல.